சிவன் கோயில்களில் இரவு நடசாத்திரத்துக்கு முன்னாடி நடத்தப்படுற பூஜை தான் பள்ளியற பூஜை. கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அர்த்தஜாம பூஜை முடிச்சுட்டு சுவாமி அவருடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு அம்பாள் சன்னதிக்கு எழுந்தருள்வார். ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமாக இந்த பள்ளியற பூஜை செய்வாங்க. நேரில் பார்த்து மெய்சிலர்த்த இந்த பூஜையோட அனுபவத்தை உங்களுக்கும் இப்போ சொல்கிறேன். சுவாமி வருகைக்காக வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சுவாமியை ஐயர் வெளியே எடுத்து வந்த உடனே அங்கே இருக்க எல்லாரும் சுவாமியை போட்டு பாடுவாங்க. காஞ்சிபுரத்தில் ஏகம்பத்தோட எந்தாய் போட்டினும், திருவாரூரில் ஆரூர் அமர்ந்த அரசே போட்டினும் எல்லாரும் பயங்கர சத்தத்தோட சுவாமியை பார்த்து வணங்கி சொல்றப்போ நமக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வை சொல்ல வார்த்தையே இருக்காது. அதுக்கப்புறம் சிவபெருமான பல்லக்கலை வச்சு சாமராணி பகு போட்டுக்கிட்டே வாத்தியம் வாசிச்சுக்கிட்டு பல்லக்க சுமந்துக்கிட்டு கோயிலை சுற்றி வருவாங்க. அப்போ சிவனை தரிசிக்கிறது அவ்வளவு மனநிறைவை தரும். பள்ளியறையில் ஊஞ்சல்ல அம்பாளுக்கு பக்கம் சிவபெருமானை வச்சு பூஜை பண்ணிட்டு தீபாராதனை காட்டுறப்போ சிவசக்தியை ஒரே நேரத்தில் தரிசிக்கக்கூடிய அந்த நேரம் வாழ்க்கையில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் இதை பார்க்கறதுக்கு அப்படின்னு உணர்வோம். நீங்களும் இனி பெரிய கோயில் போனீங்கன்னா இந்த பள்ளியறை பூஜையை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.